ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ப்ரிப்ரேஷன் டிப்ஸு, என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு அது மாதிரி பிஜிடிஆர்பின்னு ப்ளேலிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸு கட்டாயமாக பாருங்கள். ஷார்ட்ஸை எப்படி பார்க்கணும், நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ அதில் ஒரு லோகோ தெரியும், ப்ளூ கலரில் ஒரு லோகோ தெரியும். அந்த லோகோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேனல் உள்ளே போயிடலாம். சேனல் உள்ளே போனதுக்கு பிறகு சேனலில் என்னென்ன இருக்குது, ப்ளேலிஸ்ட் என்ன இருக்குது, அப்புறம் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கேன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதிகம் பேர் எங்கிட்ட வந்து எப்படி ப்ளேலிஸ்ட் பார்க்குறதுன்னு தெரியலை, எப்படி வந்து சேனல் உள்ளே போய் பார்க்குறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்கிட்ட கேளுங்க, அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதான் நம்மளுக்கு பிரச்சனையாக தான். யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அதனால் இந்த இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் தமசோமா ஜோதிர்கமயன்னு என்னுடைய லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனலுக்குள்ளே போயிடும். சேனலுக்குள்ளே போன உடனே அதில் வீடியோஸு, ஷார்ட்ஸு, கம்யூனிட்டி போஸ்ட்டு, ப்ளேலிஸ்ட்டு அப்படின்னு வரிசையாக இருக்கும். ஒன்று ஒன்றா டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்க்கலாம். சரியா? அது வந்து நீங்கள் இது இப்படி பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால் அப்படிங்கிறதெல்லாம் பழசெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்றைக்குள்ள வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபர்தராக அடுத்தடுத்துனா என்னென்ன வீடியோஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். பழசை பார்க்குறதுக்கு சேனல் உள்ள போய் பாருங்கள். இனி ஃபர்தராக வரக்கூடியதை பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்திடலாம், பார்த்துடலாம். சரிதானா? இப்போது இன்றைக்கி வந்து யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் ஒரு ப்ராப்ளம், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ப்ராப்ளத்தை நான் இப்போ சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இல்லை பாருங்கள், இது வந்து இந்த மாடலில் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஜாயின்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம மார்ஜினல் பிடிஎஃப்பும் சம் ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது மார்ஜினல் பிடிஎஃப்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்ஜினல் பிடிஎஃப்க்கு என்ன ஃபார்முலா? f1 of x1 marginal PDF of the variable x1 summation over x2 f of x1 x2. இது வந்து x1 x2 ஜாயின் பிடிஎஃப், x1 x2 கம்பைன் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலிருந்து x1க்கான பிடிஎஃப் மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். சரிதானா? f1 of x1 equal to summation over x2 f of x1 x2. சரியா? இப்போ ஓவர் x2, இது x1, இது x2 வேல்யூ. x1க்கு வேல்யூ என்ன இருக்குது பாருங்க, 1, அப்புறம் 2. x2க்கு வேல்யூ என்ன இருக்குது பாருங்க, 1 2. அது மாதிரி இங்கேயும் 1 2. அப்போ ஓவர் x2 அப்படின்னா இந்த இருக்குது சம்மேஷன் x2 equal to 1, 2. இதில் என்ன போட்டிருக்கு, f of x1 x2 வந்து f of x1 plus 2x2 by 18. x1 plus 2x2 by 18. இப்போ நீங்கள் x2க்கு 1 போட்டிங்கன்னா x1 plus 2 by 18 plus x2க்கு 2 போட்டிங்கன்னா x1 plus 4 by 18 equal to 2x1 plus 6 by 18. 2 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா x1 plus 3 by 9. x1 plus 3 by 9. இது என்னது? மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் x1. மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் x1. இப்போ p of x1 equal to 3 கேட்டிருக்கு. அப்போ p of x1 equal to 3. இதில் x1க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x1க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 by 9 equal to 2 by 3. இதே மாதிரி நம்ம மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் x2 கண்டுபிடிப்போம். f2 of x2 equal to f2 of x2 என்ன வரும், சம்மேஷன் ஓவர் x1. x2க்கு கண்டுபிடிக்கணும்னா ஓவர் x1 போடணும். அப்போ f of x1 x2
ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் x1. x1க்கு வேல்யூ என்ன இருந்துச்சு இங்கே பார்த்தோம், 1. இங்கே 1, இங்கே 2 இருக்குது. அப்போ x1க்கு வேல்யூ 1 2 தான். ஓவர் x1 + 2 x2 by 18. x1 is equal to 1 போட்டால் 1 + 2x2 by 18 plus x1க்கு 2 போட்டிங்கன்னா 2 + 2x2 by 18. அப்போது 3 + 4x2 by 18. இதில் காமன் எடுத்து கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. p of x2 is equal to par 2. p of x2 is equal to 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், x2க்கு 2 போடணும். அப்போ 3 + 8 by 18 equal to 11 by 18. சரிதானா? அப்போது ஒரு மார்ஜினல் ஜாயின்ட் பிடிஎஃப் கொடுத்தா மார்ஜினல் பிடிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பர்டிகுலர் வேல்யூட ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். சரிதானா? இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. கம்ப்ளீட் லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 எம்சிக்யூஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன். இந்த டெஸ்ட்டில் ஒரு 2000+ எம்சிக்யூஸ், நியர்லி 3000 எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ ஏறக்குறைய ஒரு 8000 எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ் பேட்ச் மட்டும் இருக்குது, அது வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்குது, அது வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டெஸ்ட் பேட்ச் வித் எம்சிக்யூஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.